Hi, this is Shamita from Adna Academy. November 29-30 current affairs. So, Tamil Nadu leather and footwear product policy unveiled. So, Tamil Nadu காலணி மற்றும் தோல் பொருள் கொள்கை வெளியிட்ட ஆண்டு 2022 2023 2012 13 இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2022 தான் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ பெரம்பூர்ல பார்த்தீங்கன்னா புதிய காலனி தொழிற்சாலை திறந்து வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஸோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து அடிக்கல் நாட்டிய நிலை ஓராண்டில் உற்பத்தி தொடங்கப்பட உள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா காலனி வந்து மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை வந்து 2022 தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும். ஸோ இது இந்த ஃபீல்ட்ல வந்து இன்னோவேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்காக இந்த கொள்கையை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து காலனி தொழிற்சாலை பெரம்பலூர் மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜனவரியில பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சென்னையில. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 2021 was launched in which district? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி செங்கல்பட்டு, ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செங்கல்பட்டு. ஸோ இன்னுயிர் காப்போம் திட்டம் 2 லட்சம் பேருக்கு உதவி இருக்கிறது. மாநில அரசின் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 வந்து திட்டத்துல பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் வந்து இதுல வந்து பயனடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் வந்து தமிழ்நாடோட கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ இது எதுக்காகன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ensures the government pays for the medical bill of the accident victim. ஸோ 48 மணி நேரம், ஓகேவா, 48 ஹவர்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து 48 ஹவர்ஸ்க்கான அந்த மெடிக்கல் பில்லை வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். ஸோ ஆல் மெடிக்கல் கேர் சர்வீசஸ் வில் பி கவர்ட் அண்டர் த ஸ்கீம். ஓகே. ஸோ ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைடட் இன் கொலாபரேஷன் வித் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹைவேஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கூட சேர்ந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் டாப்ஸ் இன் எக் ப்ரொடக்ஷன் ஆஸ் பர் ரீசென்ட்லி ரிலீஸ்ட் பேசிக் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2023. முட்டை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஸோ ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி வெஸ்ட் பெங்கால், ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேஷ். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேஷ். ஸோ பேசிக் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக் வந்து 2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டயரிங் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டே ஆஃப் மில்க் டே. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து கான்ட்ரிபியூட்ஸ் ஹையஸ்ட் ஷேர் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஷேர் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸோ எக் ப்ரொடக்ஷன்ல ஆந்திர பிரதேஷ் வந்து ஹையஸ்ட். அதே மாதிரி மீட் ப்ரொடக்ஷன்ல பார்க்கும்போது உத்தரப்பிரதேஷ் தான் அதே நிறைய ஹையஸ்டா இருக்கும். ஸோ உல் ப்ரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். So India's first telecom center of excellence will be started in which state? இந்தியாவின் முதல் சிறந்த தொலைத்தொடர்பு மையங்கள் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஸோ ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ், ஆப்ஷன் டி மத்திய பிரதேஷ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் டெலிகாம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸோ உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டு பில்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெலிகாம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அதாவது டெலிகாம் இண்டஸ்ட்ரியில இன்னோவேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்காக ஸோ தொடங்கப்படுறாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா அதுதான் டெவலப் அண்ட் ப்ரொமோட் நியூ டெக்னாலஜி. ஓகேவா? நியூ டெக்னாலஜி இன் த ஃபீல்ட் ஆஃப் டெலிகாம். Okay. So it will provide a pivotal role in research and development supporting experts. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் விச் ஹாலிவுட் ஆக்டர் ஹஸ் பீன் ஹானர்ட் வித் த சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் 2023. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா மேர்லன் பிராண்டோ, ஆப்ஷன் பி மைக்கேல் டாக்லஸ், ஆப்ஷன் சி ஆண்டோனி ஹாப்கின்ஸ், ஆப்ஷன் டி ரஜினிகாந்த். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மைக்கேல் டாக்லஸ். ஸோ ஐஎஃப்எஃப்ஐ சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இந்த வருடம் யார் கொடுத்துருக்காங்கன்னா ஹாலிவுட் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூஸ் மைக்கேல் டாக்லஸ். ஸோ இந்த அவார்ட் வந்து எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து செரமனி வந்து கோவால நடக்குது. ஸோ இந்த ஃபெஸ்டிவலை பத்தி பார்க்கணும்னா இது 1952 பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது ஜவஹர்லால் நேரு.
So and was organized by the film division of government of India. So வருஷம் வருஷம் எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா ரெட் கோவால நடக்குது. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாதுரி தீக்ஷித் வந்து இந்த இயருக்கான ஸ்பெஷல் ரெகக்னிஷன் ஃபார் கான்ட்ரிபியூஷன் டு பாரதி சினிமா கொடுத்திருக்காங்க. So Legion of Honor Award, ISRO scientist Lalitambika conferred highest pen civilian award. Highest pen civilian award வந்து ISRO scientist Lalitambika கொடுத்திருக்காங்க. ஸோ லலிதாம்பிகா இஸ்ரோ விஞ்ஞானி சமீபத்தில் இந்திய பிரெஞ்சு விண்வெளி ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்காக லெஜியன் ஆஃப் ஆனர் விருது வந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இஸ்ரோ சயின்டிஸ்ட் வந்து விஆர் லலிதாம்பிகா பத்தி பார்க்கணும்னா அவங்க வந்து ககன்யான் இதுல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்ல இருந்தாங்க 2018. ஸோ ஷீ இஸ் கன்ஃபர்ட் த அவார்ட் ஃபார் ஹர் என்கேஜ்மெண்ட் இன் ஸ்பேஸ் கோஆபரேஷன் பிட்வீன் பிரான்ஸ் அண்ட் இந்தியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷீ ஆல்சோ பிளேட் கீ ரோல் இன் சைனிங் த ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் அக்ரிமெண்ட் கோஆபரேஷன் பிட்வீன் இந்தியாவுக்கும் பிரெஞ்சுக்கும் நடந்த அந்த அக்ரிமெண்ட் வந்து முக்கிய பங்கு வகிச்சதுனால அதனால வந்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ஸ்டேட் ஒன் 13th மென் நேஷனல் ஹாக்கி சாம்பியன்ஷிப் யார் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. ஸோ 13வது தேசிய சீனியர் ஹாக்கி போட்டி பஞ்சாப் அணி 4வது முறையாக சாம்பியன். ஸோ 4வது முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த இந்த சாம்பியன்ஷிப் எங்க நடந்ததுன்னா சென்னையில நடந்தது. ஸோ இந்த 13வது இதுல பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது மிலிட்ரி லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் 2023 வந்து நடக்குது. ஸோ இது வந்து 7th எடிஷன் ஆஃப் த மிலிட்ரி லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல். இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சண்டிகர்ல. ஸோ வந்து தீம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் இன் டர்மாயில். ஸோ வந்து அப்கமிங் எடிஷன் ஆஃப் த மிலிட்ரி லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் எங்க வந்து நடக்க போகுது பாத்தீங்கன்னா அம்ரிஸ்டர்ல 2024. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 30th நவம்பர் வந்து டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஓகே, ஸோ டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஃபார் ஆல் விக்டிம்ஸ் ஆஃப் கெமிக்கல் வேர்ன்றாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இதோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா டு ரைஸ் குளோபல் அவேர்னஸ் அபவுட் த பேன் ஆன் கெமிக்கல் வெப்பன்ஸ் பேன் பண்றதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணவங்க தான் இதோட எய்ம். அதனால நவம்பர் 30 வந்து டே ஆஃப் for all the victims of chemical warfare. So question of the day, which country has been declared as the chair of the International Sugar Organization for the year 2024? Option A India, option B China, option C Russia, option D USA. இதுக்கான கரெக்டான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. So thank you. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். Thank you.